ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க, டிகஷன் கொதிச்சுட்டு இருக்காங்க. ஐயன் கொச்சி டிகஷன்னு இருக்குங்க. இதை நமக்கு சூடு பண்ணலான்னு சொல்லிட்டு தண்ணி வந்துட்டு இருக்கு, நல்ல தண்ணி வந்துட்டு இருக்கு. சாமரிச்சு வச்சு இதுக்கு ஒரு பாசி பருப்புங்க வேக வச்சு ரெண்டுட்டே தான் இருக்காங்க. பருத்து வேக வச்சு எடுத்துட்டும்ப. இது நல்லா குறைஞ்சி போச்சு. வந்து இவங்களை இறக்கி வச்சுட்டு ஒரு சின்ன ஒரு வெடிக்கல வெண்பொங்கலுக்கு சாமரிசி இல்லை, அதாவது சாமரிசி வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கிற சாமரிசியில் தண்ணியில் போட்டு கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து வரகரிசி இல்லைங்க, சாமரிசியே வந்து புழுங்கல் அரிசி பண்ணுறாங்க இல்லைங்களா, அது. ஏன்னா பச்சை அரிசிலையும் இருக்குது, அது அப்படியே நம்ம நெல் பச்சரிசி செய்கிறோம் இல்லைங்களா பொங்கலுக்கெல்லாம், அந்த மாதிரியே இருக்குது. இது வந்து வேக வச்சு நம்ம புழுங்கல் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரிசி இது. இதுக்கு தேவை நமக்கு வந்து மெயினாக வந்து இஞ்சி மிளகு தான். இஞ்சி மிளகு கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி நறுக்கி வச்சுருக்கிறேன். மிளகு சீரகம் எடுத்துக்கலாம், நமக்கு தேவையாக இருக்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். மிளகு எடுத்துக்கலாம், சீரகம் எடுத்துக்கலாம். வாங்க இந்த பக்கம் விடிக்கலாம். இந்த ஒரு இது வாழைத்தண்டு, இன்னைக்கு அதுக்கு சாம்பார் வந்து வாழைத்தண்டும் ஒரு முருங்கைக்காயும் போட்டு, இந்த முருங்கைக்காயெல்லாம் தெரியுங்களா, 12 ரூபாய் 25 விலை பாருங்கள். மார்க்கெட்டில் சீப்பட்டு கிடக்கும். இது கூறு கட்டினா கூறு 25 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டுருக்குறாங்க. 28 ரூபாங்க. இந்த 4 கிழங்கு வந்து 28 ரூபாய். அதாவது மார்க்கெட்டில் விளையிற மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு வாங்குகிறாங்க. மார்க்கெட்டில் வாங்குறவங்க ரொம்ப கம்மி ரேட்டுக்கு, அதாவது அடிமாட் ரேட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுமே விவசாயக்காரனுக்கு அவன் முதல் போட்டு செய்கிறவங்களுக்கு லாபம் இல்லாமல் தண்ணிக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் அவங்க. ஆனால் இந்த விவசாயத்தை நம்பி தான் வாடுற மக்கள் இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. இதனாலே இப்போல்லாம் விவசாயத்தில் நம்ம இவ்வளோ முதலீடு போட்டு செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நிலத்துங்களெல்லாம் சேல்ஸ் கொடுத்து பிளாட் போட்டு விற்றுட்டு வீடு கட்டியிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த உலகமாக மாறிட்டு இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு இதுக்குமே ஒரு காலகட்டம்ன்ற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறான், அதில் ஒரு 100 பேர் ஆளுங்க வச்சு செய்கிறதுனால எல்லா இதுவுமே ஏறிடுச்சு. விவசாயத்துக்கு சுத்தமாக மதிப்பே இல்லைங்க. பாருங்க வாங்க வெளியே. இவங்களுக்கு என்ன தெரியும் விவசாயத்தை பற்றின்னு நினைக்கலாம். தெரியலனாலே நமக்கு வந்து அந்த இடத்துல ஊறிட்டு வாழ்ந்துட்டு நம்மளும் விவசாய குடும்பம் தாங்க இருந்ததுனால இதை பேசுகிறப்ப. அரிசி பருப்பு கல் இவங்க வந்து தேவை இருக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுலாங்க. அப்புறம் நெய் போட்டுக்கலாம். நமக்கு தேவைக்கு நெய் வந்து போட்டுக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மானே, தேனை இதெல்லாம் போட்டுக்கலாங்க. அதில் நம்மளோட போட்டுக்கலாம். கொஞ்சம் வந்து
கல் கொஞ்சம் காய்ட்டும். நம்ம வேக வச்சு தாளிக்கிறதும் இருக்குது. அரிசி வேக வச்சு தாளிச்சிட்டு இந்த பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிக்கிறதும் இருக்குது. நான் எப்போவுமே வந்து இந்த மெத்தட்லேயே செஞ்சு பழகிடுச்சிங்க. அதனால் அப்படியே இஞ்சி போட்டுக்கலாமா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம். பெண் பொங்கலுக்கு ஜீரகம் தாங்க மெயின், வந்து ஜீரகம். மிளகு, இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டுருக்கோம். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி உண்மைதான். நம்ம பாதாம் கொஞ்சம் போட்டுருக்கோம். ரொம்ப நாளைக்கு வெண்பொங்கல் செஞ்சு அதனால தாங்க நம்ம வந்து செய்யணும். முழுசாக இருக்கா, அது அப்படியே போட்டால் இருக்காது. நேரம் போட்டோம். அவங்க வணங்கிட்டாங்க. நம்ம தேவை இருக்கிற தண்ணி சுடு தண்ணி பண்ணி வச்சுருக்கிறோம்ப, அது ரெடியாக குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சோம்ப. அப்படியே ரேட்டு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாங்க. அதுக்குள்ளே இந்த வாழைத்தண்டு இதெல்லாமே முருங்கைக்காயில் நான் அரைக்கலாம். பருப்பை இறக்கிட்ட பக்கம் வச்சுட்டு இந்த ஸ்டவ்வும் வச்சுக்கலாங்க. தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. சக்கரை காய் அரிசி வந்து நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சம்
தேவை இருக்கிற அளவுக்கு உப்பு. வாழைத்தண்டு போடவில்லை சாம்பாருக்கு. முருங்கைக்காய் மட்டும் கொடுத்துக்கலாங்க. வச்சுட்டேன். வெங்காயம் முருங்கைக்காய் மட்டும். சின்ன வெங்காயம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். 2 தக்காளி பூண்டு உரிச்சிக்கலாம். அது சட்டி காயறதுக்குள்ள. குழம்புக்கு காய் தாளிச்சு விடுறதுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. அவங்க பாருங்க வெந்துட்டு இருக்காங்க. காய் நிறைய போட்டோம். கொஞ்சம் மதன்னு இருக்கும். சின்ன வெங்காயம் நிறைய இருக்கிறதுனால வாழைத்தண்டை வந்து கட் பண்ணிட்டேன். போடல, கட் பண்ணிட்டேன்னா சாம்பாருக்கு போடல, அப்படியே வச்சுட்டேன். தண்ணி வெந்ததுனால எத்தனை வேலை எடுத்து தெரியுங்களா? சிம்பிளான 2 குடம் தான் பிடிக்கிறோம்ப. மேலே டேங்க் ஏற்றி விட்டு ஏன்னா வேலை. டிக்கர்ஸ் தாங்க குடிச்சிட்டு கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சிருக்காங்க. அது வேகட்டும் பக்கம்னு சொல்லிட்டு அது இந்த குழம்பை தாளிச்சு விட்டு அதுக்கப்புறமா பண்ணிக்கலாம். பச்சரிசி இருந்தால் ஒரே ஒரு கொதி தான், அப்படியே குழஞ்சி போயிடும். இவங்க நம்ம வந்து ஊற வச்சோம். இன்னுமே வந்து அப்படியே நம்ம இப்போ சாப்பாட்டு அரிசியெல்லாம் நம்ம சேரும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அது பச்சரிசிக்கும் பொண்ணுங்களுக்கும் வித்தியாசம். கடலை சட்டி காஞ்சிருச்சான்னு பார்த்துடலாங்க. கடுகு சூடு எடுக்கிறாங்க. நான் என்ன செய்வேன், முந்தியெல்லாம் குக்கரில் அப்படியே வச்சு பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். எல்லாமே தாளிச்சிட்டு குக்கரில் வச்சு ஒரு 3-4 விசில் ஊற்றுங்க. இது அப்படியே அப்போ ஸ்கூல் போகும் தண்ணியெல்லாம் ஸ்கூல் போகும்போது ஒரு 4 விசில் ஊற்று பருப்பு எல்லாம் ஒன்றா போட்டு நிறையா வேக விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நெய் விட்டு இறக்கி பசுமை போட்டுருவோம். அப்போ அந்த மாதிரி காலங்கள் வேகமாக போயிடுது. மார்க்கெட் போயிட்டு வரல, பஜாருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட இருந்தேன். இருந்துட்டு அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு
மஞ்சள்தூள் போட்டு தான் பருப்பில் வேக வச்சுருக்கோம்ப, அதனால போட்டுக்கலாம். சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன், கொஞ்சோண்டு கறி மசாலா தூள், மல்லித்தூள், இதே வந்து நிறையா ஆகிடுது இல்லைங்களா, அதனால் நம்ம வாழைத்தண்டு போட்டாலும் நாளைக்கு வரைக்கும் சாப்பிடலாம், அது நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரே ஒரு கட் பண்ணேன், வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு அதுவும் போட்டேன். வாங்க பார்க்கலாம். பொங்கல், வெண்பொங்கல், சாமரிசி வெண்பொங்கல் எல்லாம் சுகரு அது இதுன்னு சொல்கிறாங்களா, அவங்க தான் சாப்பிடணுன்னு இல்லைங்க. இது நம்ம எல்லாருமே குழந்தைங்களுக்கு கொடுத்து மெயினாக கற்றுக்கணும். இட்லி, தோசை, அது இது லொட்டு லொஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. பாருங்க, இப்போ நம்ம அந்த அடுப்புக்கு மாட்டைக்கு காய் எடுத்து இந்த பக்கம் நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதில் உப்பெல்லாம் போட்டுங்க ஆல்ரெடியாக. நெய் மட்டும் அந்த அடுப்பில் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நான் கொஞ்சம் குழைய விட்டு இந்த பருப்பும் சாதமும் நல்லா கொஞ்சம் குழையிற அளவு கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம நெய் ஊற்றணும். இவங்க க்ளோசிங் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு வந்து நம்ம இப்போ சாம்பாருக்கு வந்து தக்காளி நறுக்கி வச்சுருக்கோங்க. நான் இவங்க கூட உப்பு சேர்த்தேன். கொத்தமல்லி இவங்க 2 பேருக்குமே. தேங்காய் சட்னி கொஞ்சம் போடலாங்க, கொஞ்சோண்டு மட்டும் போட்டுக்கலாம், ஏன்னா வேஸ்ட் ஆகிடுது.
35 ரூபா இந்த தேங்காய். பக்கத்து கடையில் இந்த தம்பி தமிழ் கொடுப்ப அப்படி 5 காய் 6 காய் 100 ரூபாய்க்கு கொடுப்ப அப்படி. அது இவ்வளோ பெருசு நான் பார்த்துருப்பீங்க, பெரிய காயாக இருக்கும். இன்னைக்கு கடையில் வந்து மார்க்கெட்டில் வாங்கும்போது தண்டங்கடான்னு கலங்குது. என்ன செய்யுது? அதுதாங்க நம்ம நேரடியாக ஒரு மக்கள்கிட்ட போயிட்டு விவசாய மக்கள்கிட்ட வாங்கிறதுக்கும், அது வந்து அடுத்து 3-4 கை மாறி வரும்போது, இப்போ மார்க்கெட்டில் ஒரு விலைக்கு அவன் அடிமாட்டு விலைக்கு வாங்குறாங்க. தோட்டத்திலே போய் அப்படியே ஒட்டுமொத்தமாக குத்திக்கு வாங்கினாலும் ரொம்ப கம்மியாக தான் வாங்குறாங்க. கத்திரிக்காய் 20 ரூபாய்க்கு குறுக்க, அதாவது கிலோ 20 கிலோ 20ன்னு சொல்லிட்டு இந்த கொத்தவரங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதெல்லாம் அப்படியே நம்ம அன்றைக்கி மேச்சேரி போயிட்டு வரும்போது 20ன்னு சொல்லிட்டு கிலோ 20ன்னு சொல்லிட்டு ஏலம் விட்டுக்கிறாங்க மக்கள் பாவம். அப்போ அவங்க தோட்டத்தில் வாங்கும்போது இன்னும் எவ்வளோ கம்மியாக வாங்கி போயிருப்பாங்க. அங்கே பக்கம் கிராமம் இருக்கிறதுனால மேச்சேரிலேருந்து வர இடத்துல ஓமலூருக்கும் மேச்சேரி, அதாவது ஓமலூர் அந்த ஃப்ரிட்ஜ் ஏறுறோம் இல்லைங்களா, அந்த பாலத்துக்கு மேலே கீழே வந்து இந்த பக்கமே மேச்சேரியில் வந்து இருக்கும் கடைங்க, காய் கடை வச்சுருக்குறாங்க. நம்ம அங்கேருந்து வரும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் வரும். ரொம்ப கம்மியாக பாவம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த ரயில்வே கேட் தாண்டி வரும்போது. ஆனால் இங்கே ரொம்ப மோசங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த காய் தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு, காய் கொஞ்சம் பருப்பு அப்புறமா. இவங்க எப்படி இருக்காங்கன்னு வெறும் சாதம் வடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க. நான் அப்படி தான் செய்யலான்னு பார்த்தேன். இந்த தயிர் பாருங்க, இன்னைக்கு கம்மங்கூழ் காய்ச்சலான்னு இருந்தேன். எல்லாம் மாறிடுச்சு தண்ணி வந்ததுக்கப்புறம். தயிர் அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். தயிர் வாங்கி கம்மங்கூழுக்கு செஞ்சு காய் வாங்கிட்டு வந்து பொரியல் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்லான்னு ஒரு முடிவோடு இருந்தேன். முடிவை மாற்றிட்டாங்க. தண்ணி வந்து இப்போயே டைம் ஆயிடுச்சுங்க. ஏன்னா 2-3 தாட்டி போட்டு தண்ணி வருதா இல்லையான்னு மாடிக்கும் வீட்டுக்கும் நவுந்து ஏறி இறங்குறதுனால சல்ப எடுத்து நெய் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சக்கரவள்ளி கிழங்க நம்ம இன்னைக்கு கழுவி முறை இதை எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ நேரம் கிலோ வந்துருக்கு.
நெய் போட்டுக்கலாங்க. பெருங்காயம் முன்னாவே போட்டு கிண்டி இருக்கணும். நான் சாம்பாரில் போட்டேன், தூள் போடும்போதே போட்டேன். பாய் மக்களே, அடைஞ்சது சாமரிசி வெண்பொங்கல். இன்றைக்கி பாசிப்பருப்பும் முருங்காயும் போட்டு சாம்பார்.
நீங்களும் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கிறது மெயினாக குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே நீங்களும் வாரத்தில் 2 முறை எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம். நான் இப்போ இந்த வீடியோ அது சாமரிசி செஞ்சு வரகத்து செஞ்சு இப்போ ஒரு 6 மாதத்துக்கு பக்கம் இருக்கும். திடீர்னு இப்போ மறுபடியும் ஏன்னா இப்போ சம்மர் வெயில் காலம் வருது. இந்த மாதிரி செஞ்சு நம்ம தயிர் போட்டு மோர் போட்டு கரைச்சி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி பச்சை மிளகாய் சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. பாய்.